கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வன்கொடுமை குறித்து மிகவும் காட்டமாக திமுக அரசு மீது விமர்சனம் செய்தார். அப்போது அவர், திமுக ஆட்சியை ஒழிக்கும் வரை காலணி அணியப்போவது இல்லை என சபதம் எடுத்தார். மேலும் பேட்டி முடிந்த உடனே தனது காலணிகளை கழற்றினார். மேலும் தன்னைத்தானே காலையில் சாட்டையில் அடித்துக் கொள்ளப் போவதாகவும், விரதமிருந்து முருகனிடம் முறையிட உள்ளதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்று அண்ணாமலை தன் வீட்டின் முன்பு தன்னை 8 முறை சாட்டையால் அடித்துக் கொண்டார். இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இந்நிலையில் அண்ணாமலையின் இச்செயலை குறித்து அரசியல் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர். திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவிக்கையில், பொள்ளாச்சி குற்றச்சம்பவத்தின் போது அண்ணாமலைக்கு சாட்டை கிடைக்கவில்லையா? இந்த குரலி வித்தைக்காகத்தான் லண்டன் சென்று படித்து வந்தாரா? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறும்போது, திமுக ஆட்சியை ஒழிக்கும் வரை காலணி அணியப்போவது இல்லை என்றால் இனிமேல் அண்ணாமலை ஜென்மத்துக்கு காலணி அணிய முடியாது என்று விமர்சனம் செய்தார். அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவிக்கையில், இது சிறுபிள்ளைத்தனமான செயல். பாஜக தலைவரை மாற்றம் செய்ய போவதாக செய்தி வருகிறது. அதனால்தான் என்னவோ இப்படி செய்கிறாரோ.